நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கீங்க. நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர்னு அண்ணன் வேல்முருகன் யார் அடையாளப்படுத்துறாரு? மேதகு தலைவர் பிரபாகரன் அடையாளப்படுத்துறாரு. சரி, இந்த தலைவர் பிரபாகரன் அடையாளப்படுத்துற அண்ணன் வேல்முருகன் யாரோட கூட்டணியில இருக்கிறாரு? திமுகவோட கூட்டணியில இருக்கிறாரு. திமுக மத்திய அரசு, மத்திய எந்த கட்சியோட கூட்டணியில இருக்குது? காங்கிரஸோட கூட்டணியில இருக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சி தான் தமிழினத்தை ஈழத்துல நடந்த போரை நடத்துனது அப்படின்னு அப்பட்டமா எல்லாத்துக்குமே தெரியும். காங்கிரஸ் தான் தமிழீழத்துல போரை நடத்துனுச்சு அப்படின்னு சொல்லி அப்பட்டமா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிறகு தலைவர் பிரபாகரனை தன்னோட கட்சியின் தலைவராக அறிமுகப்படுத்துற தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த அடிப்படையில, எந்த கொள்கையின் அடிப்படையில திமுகவோட கூட்டு வச்சது? கூட்டணிக்கு காரணம் என்ன? அப்ப அதை எடுத்து கேட்க முடியுமா ஜெகதீச பாண்டியனால? இப்படி ஒண்ணுத்துக்குமே ஆகாத, ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெங்காயத்துக்குமே ஆகாத இந்த மாதிரியான விஷயங்களை சும்மா நம்ம பரவணும், நம்ம பிரபலமாகணும், இந்த காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி சீமானை பத்தி பேசினா நம்ம அதிகப்படியா நம்ம பார்க்கப்படுவோம், பகிரப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அற்ப எண்ணம், ஒரு சுயநல எண்ணத்தால இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரியாரு. இவர் பேச்சில அடிப்படையில ஒண்ணுமே இல்ல. விஜய் அப்பட்டமா காங்கிரஸ் கூட எப்படா கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காரு, ஏங்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கட்டாயமா அடிச்சேதான் ஆகணும், கருத்தியல் ரீதியா கட்டாயமா அவர் எதிர்த்துதான் ஆகணும்.